இணைச்சட்டம் காட்டெருமையின் கொம்புகள் போன்றவை. அவற்றால் மக்களினத்தாரை பூ உலகின் கடை எல்லை வரை முட்டித் துரத்துவான். அவை எப்பிராயீமின் 10,000 படைகளும் மனாசேயின் 1000 படைகளும் ஆகும். செபுலோனைக் குறித்து அவர் கூறியது: செபுலோனே, நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்திடு. இசக்காரே, நீ கூடாரங்களில் தங்கும்போது மகிழ்ந்திடு. அவர்கள் மக்களினங்களை மலைக்கு அழைத்துச் செல்வர். அங்கு அவர்கள் ஏற்புடைய பலிகளை செலுத்துவர். அவர்கள் கடலில் பழுகியிருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பர். காத்தைக் குறித்து அவர் கூறியது: காத்தை பெருகச் செய்பவர் போற்றி போற்றி. காத்து சிங்கத்தைப் போல் தங்கியிருந்தும் புயத்தையும் தலையையும் பீறிப் பிளந்திடுவான். அவன் தனக்கென சிறந்த இடத்தை தேர்ந்து கொண்டான். தலைவனுக்குரிய பங்கு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் தலைவனாகி அவன் ஆண்டவரின் நீதியை நிலைநிறுத்துவான். ஏனைய இஸ்ரேலரோடு சேர்ந்து அவர் தம் நீதி முறையை நிலைநாட்டினான். தானைக் குறித்து அவர் கூறியது: தான் பாசானினின்று பாய்ந்து வரும் சிங்கக்குட்டி. நப்தலியைக் குறித்து அவர் கூறியது: ஆண்டவரின் அருளன்பால் நிறைவு பெற்றவன். கலிலேய கடலையும் தென் திசையையும் உடைமையாக்கிக் கொள்வான். ஆசேரைக் குறித்து அவர் கூறியது: ஆசேர் எல்லா குலங்களிடையே ஆசி பெற்றவனாவான். தன் உடன்பிறந்தாருக்கு உகந்தவனாயிருப்பான். அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான். உன் தாழ்ப்பாள்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை. உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய். எஸ்ரூனின் இறைவன் போல் எவரும் இல்லை. அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார். என்றும் உள்ள கடவுளே உனக்கு புகலிடம். என்றும் உள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம். பகைவரை உன் முன் நின்று விரட்டியடித்து அவர்களை அழித்துவிடு என்பார் அவர். அப்போது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும். யாக்கோபின் உறைவிடம் தானியமும் இரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும். அவர் தம் மேகங்கள் பனிமழை பொழியும். இஸ்ரேலே, நீ பேறு பெற்றவன். ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே, உன்னைப் போல் வேறு இனம் உண்டோ? உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாளும் அவரே. உன் பகைவர் உன் முன் கூனிக் குறுகுவர். அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய். மோசேயின் இறப்பு. அதன்பின் மோசே மோவாபுச் சமவெளியில் இருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெப்போ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்பிராயீமின் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும் பேரிச்சை மாநகரம் ஆகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது: நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு